வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு புது எஸ்எம்பி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்கான பார்ட் 2 தான் இது, அதாவது வந்து பார்ட் 2. ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன், அதாவது என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்ச போகிறேன். ஸோ மெட்டீரியல்ஸ் அப்படின்னா எதை வந்து குறிப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு ஃபிஷிங் ஏரியா அண்ட் டாக் ஏரியா வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம வந்து இந்த தடவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதாவது வந்து இந்த வேர்ல்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண உடனே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைட்டிங் ஏரனா வந்து க்ரியேட் பண்ணி அதில் ஜாம்பீஸு அப்புறமேட்டுக்கு நிறையா வந்து எனிமீஸ்லாம் க்ரியேட் பண்ணி அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து தோக்கடிக்க போகிறோம். ஸோ அதுக்கான எஸ்எம்பி தான் இது. ஸோ இந்த எஸ்எம்பி வந்து 2026 அப்படிங்கிற இயரில் நம்ம வந்து சர்வருக்கு விட போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டாங்க, அதனால மட்டும்தான் நான் வந்து சர்வருக்கே விட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம வந்து நிறையா பார்ப்போம், நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து பார்ப்பீங்க, புரிஞ்சுக்குவீங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா திங்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம வந்து மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்குன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நல்ல நல்ல கண்டென்ட்ஸாக தான் வரும். ஸோ இனிமேல் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வரும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நடுவில் வீடியோ போகிறதுக்கான காரணம், இதுக்கான ஐடியாஸு அப்புறமேட்டுக்கு அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்ரஸில் தான் இருந்துகிட்ருந்தேன். ஸோ அதனால தான் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நடுவில் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வேறு வருது, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஸோ பார்த்து பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரிவர் வழியாக போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு ஃபிஷிங் ஏரியா, டாக் ஏரியா அந்த மாரி சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கட்டிவிட்டு பக்கத்தில் ஏதாவது வில்லேஜ் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு பயங்கரமான வீடு கட்டிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் அங்கே போய்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய்ட்டு லூட் எடுக்க போகிறோம். அதாவது வந்து வில்லேஜ் லூட்டிங்கு, வில்லேஜஸ்லாம் லூட்டிங் எடுத்துகிட்டு சில வில்லேஜஸ்லாம் இங்கே கூட்டிகிட்டும் வரப்போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வீடியோவாக இருக்க போகுது. ஸோ அதனால் எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க, ரிலாக்ஸாக உட்காந்துக்குங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பார்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours வீடியோவே இருக்க போகுது. ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து நிறையா வந்து ட்ரீஸை கட் பண்ண ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஃபுட்டுக்கும் கொஞ்சம் வந்து பிரச்சனை ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷீப்ஸ்லாம் வேறு அடிக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு அயனை வந்து எடுக்கணுங்க. அயனை எடுத்துகிட்டு ஷியர்ஸ் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து உட்டு தேவை, சில ஆர்மர்ஸ்லாம் நம்மளுக்கு தேவை, அதையும் நம்ம வந்து எடுத்துக்கணும் கண்டிப்பாக. பார்க்குறவங்க எல்லாமே மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ்.
பிக்காக்ஸ் வச்சே நம்மளால வந்து உடைக்கவே முடியல. சரியான அக்கப்போர் பண்ணிகிட்ருக்கு கைஸ். இது சாத்தணும் இந்த பிக்காக்ஸ்லாம். ஏன்னா அந்த மைண்ட் கிராஃப்ட் கொண்டு பிடிச்சானோ தலைவலியாக இருக்குது கைஸ். யார் யாருக்கெல்லாம் மைண்ட் கிராஃப்ட் வந்து கடுப்பேற்றுமோ அவங்களாம் வந்து லைக் போட்டு பாருங்கள். கமெண்ட்டில் ஐ ஹேட் மைண்ட் கிராஃப்ட்னு போடுங்க. எப்படி தான் இருந்தாலும் தலைவலி இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும். கேம்னா அப்படி தான். என்ன கேம் தாங்க தலைவலிக்காமல் இருக்குது? தலைவலி இல்லாத கேம்னா GTA 5 தாங்க. சும்மா மாஸ் காட்டும். GTA 5 நம்ம விளையாட போகிறதே இல்லை. கன்ஃபார்மாக சான்ஸே இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம வந்து சொன்னிங்கன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். பிசி வேறு இல்லை நம்ம இருக்கலாம். நம்ம வந்து ஒரு யூடியூப் ஸ்டார்டர் தான். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் கொடுக்க நம்ம சேனல் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு நல்ல கண்டென்ட்ஸ், அதாவது இன்னும் நல்ல கண்டென்ட்ஸாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கொஞ்சம் சப்போர்ட்டையும் கொடுங்க. நான் என்ன காசாங்க கேட்டேன், சப்போர்ட்டு தானே கேட்டேன். அப்படியே கொஞ்சம் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க. இந்த மரத்தை உடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா ஆயிடுச்சுங்க இப்போலாம். எப்படி தான் இவங்க நிஜ வாழ்க்கையில் மரத்தை வெட்டுறாங்களோ ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஐயோ நான் எங்கே தொலைஞ்சு போயிட்டேன்னு தெரியலங்க. எங்கேயோ வந்துட்டு நான் பாட்டுக்கும் இங்கே தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு மார்க்கே. இன்னும் இங்கே தான் இருக்குங்க நம்ம போட்டேன். ஐயோ நான் பயந்துட்டேன். நான் வெற்றி பெற்றவன் சொல்லி வாய மூடல பிக்காக்ஸ் உடஞ்சிருச்சுங்க. ஆஹா, இன்னும் ரெண்டு பிக்காக்ஸ் தான் இருக்குது. 3 தான் இருக்குது. எப்படி தான் சமாளிக்க போகிறனோ. இந்த வருஷம் ஃபுல்லாக இதை வச்சு தான் ஓட்டலான்னு இருந்தேன். கடைசியில் எண்ணெய் வச்சு இதெல்லாம் ஓட்டிட மாட்டிருக்கு. திரும்பி பார்த்தோன்னே மறக்கல பயம்படுத்துது நம்மளை. ஸோ சேட். பாக்கெட் எடிஷனை விளாண்டுட்ருக்கேங்க நான், ஜாவா எடிஷனை விளையாடாமல். ஸோ சேடுங்க. யார் யாருக்கெல்லாம் பாக்கெட் எடிஷன் பிடிக்குமோ அவங்கெல்லாம் வந்து ப்ளூ கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய மரத்தை உடைக்க வேண்டியது இருக்குங்க. ஜாம் பஜார் ஜக்குடா செவத்த போய் நக்குடா. ஐயோ ஜாம் பஜார் ஜக்குடா. சபா நெட்டு வேறு கிடைக்கலங்க நம்மளுக்கு. அக்கப்போர் பண்ணிகிட்டு இருக்குதுங்க இந்த ஃபோனுங்களாம். அக்கப்போர் அன்னப்போர் எல்லாம் போரும் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. ஓகே, இந்த சேர் வேறு அக்கப்போர் பண்ணிகிட்ருக்கு. ஆஹா, நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நம்மளுக்கு போதுமான அளவு கிடச்சிருச்சு. சரி, இன்னும் ஒரு 2 ட்ரீ கட் பண்ணால் போதுங்க. கொஞ்சமாக தான் கிடைக்கும். 2 பிளாக் போதும். சும்மா தட்டி தூக்கி விட்டுறலாம் நம்ம. அப்படியே சுகர் கேனையும் போய் கலெக்ட் பண்ணிடணும். கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் வீட் சீட்ஸும் போய் கலெக்ட் பண்ணோம். சாப்ளிங்ஸும் கலெக்ட் பண்ணிடலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசாக பணமா அது என்னன்னு தெரில. என்னை பார்த்தா இழிச்சவாயா இருக்கான்னு தெரில. நான் வந்தால் மட்டும் வீட் சீட்ஸ்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. அவனோன்னு கிடச்சிக்கிட்டே இருக்குது. நான் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லைங்க. சை, ஸோ சேட். ஸ்டிக்கு எங்கங்க நான் இவ்வளோ நேரம் இருந்தேன்? அங்கே இருக்கு. ஓகே, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பம்ப்கின் வேறு இங்கே தான் இருக்குது. பக்கத்தில் தான் வில்லேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போய் பார்த்துடலாம். ஓகே, எலைட்ரா இருந்துச்சுன்னா ஜாலியாக பறந்துக்கிட்டே போகலாம்.
ஐயோ எனக்கு வேறு இந்த ஹார்ஸு டாக் இதெல்லாம் டேம் பண்ண தெரியாது. ஹார்ஸ்க்கு என்ன பிடிக்கணும்னு தெரியாது. ஏங்க வில்லேஜ் இங்கே இருக்காதா இல்லை இருக்குமா இருக்காதாங்க? மாலை கிளறாதுங்க. எங்கே இருக்குது வில்லேஜு? பூவெல்லாம் நிறையா இருக்குது. பட் ஆனால் இங்கே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். எங்கே இருக்குன்னு தான் தெரிலங்க. இந்த வியூ நல்லா இருக்கு பாருங்க. யார் யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரீ வித் மூன், பின்னாடி மூன் இருக்கு பாருங்க. மூன் இல்லை, மூன் நிலவு. நல்லா இருக்குல்ல வியூவு? யார் யாருக்கெல்லாம் இந்த வியூ பிடிச்சிருக்கோ மூன் ஐக்கானை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஆஹா, இது பார்க்குறப்போ ஒரு ஸ்டாச்சு மாதிரியே இருக்குங்க. வில்லேஜ் எங்கே போச்சுன்னே தெரிலங்க. வில்லேஜ் எங்கே போயிருக்காது, நான் எங்கே போயிட்டு வந்தேன்னு தெரில. ஐயோ பாருங்க, என்னமோ கலர் டேமா இது ஃபேட் ஆகுதுங்க. இங்கே வேறு என்னமோ ஒரு ஊர் இருக்குது, அது மட்டும் நல்லா தெரியுது. ஐயோ கவலைப்படாதீங்க, ஜாம்பிஸ்லாம் வராது. ஏன்னா நான் பீஸ்ஃபுல் மோடில் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் ஒரு நியூ பிளேயர், அதாவது பாட் பிளேயர், நோ பிளேயர். அதனால் நான் வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ மன்னிச்சுக்கோங்க. வில்லேஜ் தான் நினைக்கிறது. வில்லேஜுங்க. ஐயோ ஏங்க வில்லேஜுங்க. சக்கலக்கு. ஐயோ லாவா. கொஞ்சம் போ ஸ்லோவா, ஏன்னா அங்கே இருக்கு லாவா. So sad. God. எங்க இவ்வளோ ஹைட் இருந்து எப்படி தாங்க போகிறது? என்னை பார்த்தா என்ன வாய் கிளறதுங்க இதெல்லாம். ஓ மை காட். ஆமாம், எங்கே வில்லேஜ் இருந்தது? சந்தோஷத்தில் மறந்துட்டனே. ஹைட்டில் இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சது, இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல. ஐயோ எங்க வில்லேஜ் எங்கன்னு தெரிலங்க எனக்கு. ஆஹா, ஐயோ இந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தாங்க இருக்கு. வாங்க ஸ்ட்ரைட்டாக போகலாம். அம்மா நம்ம பகல் கழிச்சு வந்துடலாம். பேய் இருக்குங்க இங்கெல்லாம். அப்பாடா, இங்கே தாங்க வில்லேஜ் இருக்கு. ஸோ நம்ம வில்லேஜுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம மரணமான ஒரு வீடு கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி இல்லாமல் எல்லாத்தையும் லூட் பண்ணிட்டு வீடு கட்டிடணும். அயன் காலம் இருந்தானா அவனையும் அடிச்சிடணும். ஐயோ சுகர் கேன், சூப்பர் சுகர் கேன் கிடச்சிருச்சுங்க நம்மளுக்கு. யார் யாருக்கெல்லாம் கரும்பு பிடிக்குமோ அவங்கெல்லாம் வந்து லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குங்க. ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் வச்சுருப்பான். அதனால் இவன்ட்டு போயிட்டு கொஞ்சம் சீட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். என்னடா தூங்கிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியுமா? இந்த வில்லேஜோட வில்லேஜ்க்கே ஹெட்டுடா. தூங்கிட்டு இருக்கான் நம்மளை மதிக்காம. நீ இப்போ எங்களை மதிக்காம இருந்தேன்னா உன்னை மிதிக்காம இருப்பேன்னு மட்டும் நினைக்காத, மிதிச்சு போடுவேன். ஆஹா, அழகா இருக்குங்க ஃபார்மு, பக்காவாக கட்டியிருக்காங்க. சுகர் கேன் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். சுகர் கேன் என்னங்க இவ்வளோ இருக்கு? லக்கு தான். வாயை திறக்கல, எங்கேயோ போயிடுச்சு. கேரட் இருக்கு, பொட்டேட்டோ இருக்கு, வீட் இருக்கு, ஹனி காம்பு இருக்கு. இந்த 2 வீடும் செக் பண்ணியாச்சு. ராங் இன்ஃபர்மேஷன். ஐ ஆம் த சிபிஐ ஆஃபீஸர். இந்த வீடுக்கு வந்து போனால் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, பார்த்தாலே தெரியுது இந்த வீட்டிலலாம் இருக்காதுன்ட்டு. ஏன்னா இந்த வீடை கட்டினான்னு தெரில. சரி, கழிச்சு அடிக்கணும். ஐயோ ஏண்டா, எங்கெங்கெல்லாம் வீடு கட்டணும் விவசாயம் இல்லையாடா? எங்கெங்கேயோ கட்டி வச்சுருக்கீங்கடா நீங்களாம். நாசமாக போவீங்கடா நீங்களாம். நல்லா இருக்க மாட்டாங்க. ஒயிட் பேர்டு வச்சுருக்கா, ஆனால் எங்கே போய்ட்டு தெரில. இன்னும் இங்கே இருக்கானுங்களா?
ஐயோ இங்கே எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இங்கே வந்து தேடி பார்க்கலாம். இங்கேயும் இல்லை. அயன் காலம் இவன் நம்மளை அடிப்பானா? ஆமாங்க அடிப்பாங்க. இவன் நம்மளை அடிப்பாங்கன்னு. ஐயோ தெரிய முடிச்சுட்டு. எங்க அடிக்கவே மாட்டேங்கிறான். அயன்காலம் பேர் தான் இவர் பெரிய இவர் அடிக்க மாட்டார் நம்மள. பெல் அடிக்கிற மாதிரி இருக்குங்க எனக்கு. சூப்பர் அயன் கிடச்சிருச்சுங்க. சும்மா தட்டி தூக்க விடலாம். எத்தனை அயன் கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். 3 அயனுங்க பக்கா. சும்மா வேற லெவலு. இன்னொரு அயன்காலம் மட்டும் இருந்தானா நல்லா இருக்கும். இந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்குங்க. இல்லை என் பேர் நான் மாற்றிக்கிறேன். ஐ மீன் என் பேரை நான் மாற்றிக்கணும்னு சொன்னது அப்படி இல்லை, வேறு மாதிரி. எங்கங்க இல்லவே இல்லை. என்னடா இப்படி இருக்கிறீங்க? எனக்கு வாச்சது எல்லாமே பைத்தியக்கார தான் சொல்லிருக்கு. சரி கிடச்ச வரைக்கும் நல்லது. 3 அயனாக தான் கிடச்சதே வந்ததுக்கு. பக்கத்தில் தான் இருக்குது வீடு. ஸோ போயிடலாம் நம்ம. அயன் காலம் இன்னொன்று இருந்தானா நான் அடிச்சிருப்பேன். 3 அயன் கிடச்சிருக்கோம். தப்பிக்க விட்டேன். இங்கே உள்ளங்க எவன்ட்டையும் எவன்ட்டையும் இல்லை. நான் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடை போய் பார்க்கவே இல்லை நம்ம. தன்னந்தானி காட்டுக்குள்ள பெயிருக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா நாட்டுக்குள்ள. எடுறா செல்ஃபி புள்ள. அடைச்சை ஒன்றுமே இல்லைங்க. பொட்டேட்டோ இருக்குது, ப்ரெட் இருக்குது, அவ்வளோதான். ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஸோ சேட். சரி கடைசி வரைக்கும் நல்லது. லக்கு அப்படின்னு போயிட்டு நக்கிட்டு போகலாம். ஒன்று கூட வச்சுருக்க முடியும். தூங்கிட்டு இருக்கு. பா சாப்பா. ஐயோ ட்ரேட் பண்ணிக்கலாமோ? வண்டி அயன் இல்லை. ஏய் அயன் கொடுறாங்கிற அப்புறம் இல்லையா வண்டியா? நக்கு வா. நான் இங்கே இருக்கான். இவனை வேக் வில்லேஜர் பண்ணி சொல்லிட்டு போயிடாது. எங்கள் ஐயா என்ன என்னை பார்த்தா என்ன ஒரு மாதிரி தெரியுதாட உங்களுக்குலாம்? டே என்னடா என்னைய தூங்க வச்சிட்டீங்க? ட்ரேடு எமரால்டு தான் இருக்குது. வாங்க இதை வச்சுட்டு ஒன்றும் நாக்க கூட வலிக்க முடியாது. அதோட விஷயம். சரி நம்ம ஊரை பார்த்து போவோம். ஊரை விட்டு போகிற இன்னும் உலகத்தை விட்டு போகிற பையா ஐயா பையா. ஆமாம் நம்ம வந்த வழி எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. சரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் சுகர் கேன் கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். வந்ததுக்கு சுகர் கேனாக தான் கிடைக்கட்டும். பேம்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க. எங்கே பேம்பு தான் நினைக்கிறேங்க. ஓகே யானுக்கு வேணும் இந்த பூலாம். சன்ஃப்ளவர் எப்பயும் சன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னாங்க. அது உண்மை தான் போல இருக்கு. ஐயோ போட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வேறு. அந்த மவுண்டைன் மேலே ஏறி அங்கே ஏறி இங்கே ஏறி கடைசியில் இங்கே வந்துட்டேன். வந்ததுக்கு ஒரு 3 அயனாக தான் கிடச்சிது. ரொம்ப நன்றி. அயனை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஒன்றும் பண்ண வேணாம். நம்ம வந்து மைனிங் பண்ண போனோம்.
மைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சில வேலை இருக்குது, அதெல்லாம் முன்னே தான் ஆகணும், வேறு வழி இல்லை, அது வேறு விஷயம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து வில்லேஜெல்லாம் நம்ம வந்து நல்லா லூட் எடுத்துட்டோம். ஸோ ஒன்றும் இல்லை, பட் ஆனால் இந்த வீடியோவில் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வில்லேஜ் வந்து லூட் எடுத்தோம். ஸோ இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஆனால் போர் அடிக்கும். ஸோ 2 hours பக்கம் வரலனாலும் உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு தான் என்னோடய விஷயம். எப்பயும் பார்க்குறப்ப நம்ம வந்து போர் அடிக்காமல் நல்லா ஜாலியாக தான் பார்க்கணும். ஸோ கவலைப்படாதீங்க, வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுன்ட்டு. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும். அதாவது ரேஸ் மாஸ்டர் 3D அப்படிங்கிற ஒரு கேம் தான். அதுக்கு டப்பிங் வேலை மட்டும் போயிட்டுருக்கு. அதை மட்டும் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ரேஸ் மாஸ்டருக்கு அப்புறம் வந்தாலும் வரும் இன்னொரு வீடியோ, வேறு ஏதாவது ஒரு வீடியோ தான் வரும். ஏன்னா கண்டினியூஸாக நம்ம வந்து DJSMP வீடியோ போட வேணாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் அப்புறம் போர் அடிச்சிடும். எப்பயும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு விஷயத்தை கலந்துக்கணும். ஸோ அப்படின்னா தான் போர் அடிக்காமல் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றி, பார்த்தீங்களோ ரொம்ப நன்றி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், ஸோ இதோட நம்ம வந்து நிறுத்த போகிறதில்ல. நிறைய ட்ரேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ண தான் போகிறோம். போட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ லாஸ்ட்டாக நான் இந்த வீடியோ விட்டு போடுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று உங்கள்கிட்ட வந்து சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து வீடியோஸ் வந்து நிறையா போடல. ஸோ அதுக்கு காரணமும் என்னால் வந்து சரியாக கண்டுபிடிக்க முடியல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வந்து அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோஸ் வந்து இனிமேட்டுக்கு நான் வந்து போட போகிறேன். ஸோ அது எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு டேட்டை தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து நான் வந்து போடுவேன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து சாட்டர்டே சண்டே அப்போ வந்து வந்துடும் உங்களுக்கு வீடியோ. சாட்டர்டே போட முடியலனாலும் சண்டே வந்து உங்களுக்கு 4 வீடியோ 2 ஷார்ட் வீடியோ கண்டிப்பாக வந்துடும். 4 வீடியோ 8 ஷார்ட் வீடியோ பக்கம் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 4 வீடியோ வந்து 8 ஷார்ட் வீடியோஸ் வந்துடும். ஸோ டெய்லிக்கும் வந்து ஷார்ட் வீடியோஸ் நம்ம போடுவோம். சண்டே வந்து 8 ஷார்ட்ஸ் வீடியோ, அப்புறமேட்டுக்கு வந்து ஒரு 4 லாங் வீடியோ நம்ம வந்து போட போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு போங்க. ஸோ பாய், நான் தூங்க போகிறேன்.